இந்த நேரத்திலும் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பானது சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்ற தலைப்பின் கீழாக இன்று பார்க்க இருக்கிறோம். ஒருவர் முந்திக் கொள்ளுதல். இப்போ முந்திக் கொள்ளுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயத்திற்கு நாம் முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம், அதிகமாக கொடுத்து அதற்கான ஈடுபாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஒருவர் முந்திக் கொள்வது ஏதுவாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை கீழே விழுந்துருச்சு, அது திரும்ப எழுந்துருச்சு அப்படின்னாலும் கூட பதறி அவர்கள் ஓடுவார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அந்த பிள்ளையின் மீது வைத்த அன்பும் அந்த பிள்ளைக்கு கொடுத்த முக்கியத்துவமும் பார்க்கிறோம். இப்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவசரமா அவர்கள் ஓடுகிறார்கள். என்னமோ இதான் அங்க வா அப்படின்ற மாதிரி பேசாம உடனே ஓடி என்ன என்பதை பார்க்கிறார்கள். அப்படியாக ஒருவர் முந்திக் கொள்வதனால நமக்கு என்ன கிடைக்கும், முந்திக் கொள்ள வேண்டுமா, முந்திக் கொள்ளாதவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் இங்க பார்க்க இருக்கிறோம். முதலாவது யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 4. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து. அப்போ இந்த இடத்துல பேதுருவை காட்டிலும் ஒரு சீஷனானவர் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓடி அப்படின்ற சொல்லி இருந்திருக்கலாம், ஆனா துரிதமாய் ஓடி அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதே சமயத்துல பேதுருவை பார்க்கலாம் யார் முந்தி கல்லறையின் இடத்துக்கு வந்தது? அந்த மற்ற சீஷனானவர் முந்தி வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் ஓடி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக எத்தனை பேர் ஓடினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அப்போ இங்க எத்தனை பேர் ஓடி இருக்கிறாங்கன்னா 2 பேர் ஓடி இருக்கிறாங்க. ஒன்னு பேதுரு, இன்னொரு மற்ற சீஷன். அவங்க எங்க போகிறாங்கன்னா கல்லறையின் இடத்திற்கு போகும்படியாக புறப்பட்டிருக்கிறாங்க. 2 பேரும் நடந்து போகல, ஓடி இருக்கிறாங்க ஒருமித்து அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ ஓடி இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல யார் முந்தி இருக்கிறது? அந்த மற்ற சீஷனானவர் முந்தி இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். அப்போ இதற்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இவர்கள் ஓடுவதற்கும் துரிதமாய் ஓடுவதற்கும் முந்தி அங்க ஓடுவதற்கான ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அந்த முக்கியத்துவமான காரணம் என்னன்னு சொல்லி 2ஆம் வசனத்துல பாருங்க. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்ப பாருங்க, ஒரு ஸ்திரீயானவள் அங்க வந்து சொல்லும் பொழுது சீமோன் பேதுருக்கிட்டையும் சொல்றாங்க, இயேசுவுக்கு அன்பான மற்ற சீஷன் இடத்திலும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்னு சொல்றாங்க. அப்போ இவர்கள் ஓடுவதற்கான காரணம் எங்கே தெரிந்திருக்கிறது. ஆனா இப்ப அது கணக்கு இல்ல, அவர்கள் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் என்பதை தான் இங்க பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அந்த மற்ற ஒரு சீஷன் வந்து பேதுருவை காட்டிலும் முந்தி ஓடி இருக்கிறார். அவர் தான் முந்தி போய் கல்லறை இடத்தில் வந்திருக்கிறார் என்பதை இங்க பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, அவர் பேதுருவை காட்டிலும் அந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு அந்த நடந்த காரியங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை இங்க பார்க்க முடிகிறது. அதே சமயம் ஏன் அவர் இருக்கிறாரு, ஏன் பேதுரு கூட நம்ம கம்பேர் பண்ணணும், அப்ப பேதுரு அப்படி இல்லையா அப்படின்றது கேள்வி கிடையாது. ஆனா 2ஆம் வசனத்தில் சொல்ல இருக்கிறது சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷன் இடத்திலும். அப்ப அங்க சொல்லப்படுகிற விஷயம், அந்த அன்பு ஆனது முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துகிறது. அப்படி முக்கியத்துவம் அதிகமா இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து ஓடினாலும் முந்தி ஒருவர் சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ இப்படியாக முந்தி கொண்ட ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம். முதலாவது யாக்கோபை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 30 38 முடிய வாசிக்க கேட்போம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருத்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும்
நான் புசித்து அவனை ஆசிர்வதித்தேனே, அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசிர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் என் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரி அல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்திலும் திராட்சரசத்திலும் ஆதரித்தேன். இப்பொழுது என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். இப்போ உங்க ஈசாக்குனுடைய பிள்ளைகளை பற்றி இங்க பார்க்கிறோம். ஈசாக்குக்கு யாக்கோபு, ஏசா அப்படி சொல்லி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஈசாக்கு தன்னுடைய பிள்ளையான ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இருக்கிறார். அப்பொழுது ஏசா வருவதற்கு முன்பாக யாக்கோபானவர் அந்த இடத்துல முன்னாடி போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்ப அடுத்து ஏசா வராரு. ஏசா எவ்வளவு கேட்டோம், அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஏசா மேல தவறு இருக்கிறதா அல்லது ஏசா பாவம் இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். பட் அதுக்கு முன்னாடி யாக்கோபானவர் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், அதற்காக அவர் செய்த வேலை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது 27ஆம் அதிகாரம் வசனம் 15-16 பாருங்க. ஆதார், தேமா, ஏத்தூர், நாபீஸ், கெத்மா என்பவைகளே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 15-16. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு. அப்போ இந்த இடத்துல அவர் தந்திரமான ஒரு வேலையை செய்கிறார். யாக்கோபானவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய போட்டியாகிய ஏசாவை தாண்டி அவர் முந்திக் கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அந்த பிரயாசத்தை அவர் பட்டிருக்கிறார். அதற்குண்டான தந்திரமான வேலைகளை அவர்கள் செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். அப்ப தந்திரமாய் ஏமாற்றுவது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் தானே நம்ம எல்லாரும் பொறுத்தளவும். ஆனா தேவன் அப்படி குறிப்பிட்டு இருக்கிறாரா என்பதை பார்க்கும் பொழுது அப்படி குறிப்பிடல. அதே சமயம் யாக்கோபுனுடைய முக்கியத்துவம் எதற்கு ரீதியாக இருக்கிறது? ஒரு பூமிக்குரிய காரியத்திற்காக இருக்கிறதா, ஒரு ஆவிக்குரிய காரியத்திற்காக இருக்கிறதா? எதற்காக அவர் இப்படி தந்திரமான ஒரு வேலையை செய்திருந்தாலும் கூட அவர் முக்கியத்துவம் முந்திக் கொள்ளுதலும் எதற்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நிதானித்தும் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்ப ஏசாவுடைய ஏமாற்றம் இந்த இடத்துல காணப்படுது இல்லையா? அப்ப ஏசாவுக்கு அவர் எந்த தவறும் செய்யல, அவர் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா ஏசாவுக்கு திரும்ப ஆசீர்வதிக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்தாலும் அந்த இடத்துல 38ஆம் வசனத்துல ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உன்னிடத்தில் உண்டு, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். இப்ப அழுதும் கூட அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்ததா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு ஆசீர்வாதம் தான் இருந்தது. அந்த ஒரு ஆசீர்வாதம் யாரு வாங்கி கொண்டது? யாக்கோபானவர் வாங்கி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ஏன் தேவனானவர் யாக்கோபுனுடைய தந்திரத்தை பற்றி பெருசாக எதுவும் தவறு என்று சொல்லவில்லை? அதே சமயத்துல ஏசாவுக்கு திரும்ப ஒரு ஆசீர்வாதத்தை தேவனானவர் கட்டளையிடவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். இப்ப ஏசாவிற்கு கிடைக்காதனால என்ன பிரச்சனை, அல்லது ஏசாவிற்கு கிடைக்காமல் போனது ஒரு நன்மையான காரியமா அல்லது தீமையான காரியமா என்பதை நாம் வகையறுக்கு பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 29-34. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். 34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருத்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்ப பாருங்க, இந்த ஏசாவுடைய தன்மையும் அவருடைய இருதயமும் முதலாவது எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு பசி இருக்கிறது. அந்த பசிக்காக ஒரு மேன்மையாக கருதப்படக்கூடிய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவர் அந்த பசிக்காகவும் அந்த கூழுக்காகவும் அவர் என்ன பண்ணினார்?
கொடுத்துட்டார் என்பது இங்க கணக்கு இல்ல. கடைசி வசனத்துல அலட்சியம் பண்ணினான் என்று வார்த்தை இருக்கிறது. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த, ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு அவர் அலட்சியம் பண்ணும் பொழுது, இப்படி ஆசீர்வாதத்துக்கு மட்டும் அவர் எவ்வளவு வாஞ்சையா இருந்திருப்பாரு, எவ்வளவு பிரயாசமா இருந்திருப்பாரு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்போ இப்படி அவர் அலட்சியம் செய்ததுனால நம்ம யாக்கோபு இந்த இடத்துல தவற சொல்ல முடியாது. ஏன்னா யாக்கோபு தந்திரமாய் பண்ணினாலும் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் முந்திக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ இது யாக்கோபுக்கு முக்கியம் அப்படின்னு தெரியும் பொழுது ஏசாவுக்கு அது முக்கியம்ன்றது தெரியும் இல்லையா? ஆனா அவர் கடந்த காரியத்திலேயே அவர் என்ன செய்திருக்கிறார்? அலட்சியம் செய்திருக்கிறார். அலட்சியம் செய்திருக்கும் பொழுதும் இதுவும் அலட்சியம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இருந்த போதிலும் அவர் அழுதும் அவருக்கு கிடைக்கவில்லை அந்த ஆசீர்வாதம். அப்ப இந்த ஏசாவை கொண்டு தேவன் நமக்கு என்ன எச்சரிக்கை செய்கிறார், நாம் என்ன எச்சரிப்பு அடைய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 15 17 முடிய பார்ப்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். அப்போ உங்க சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, ஏசா வந்துட்டு அலட்சியம் பண்ணினார், இது மட்டும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா அது மட்டும் சொல்லாம 16ஆம் வசனத்துல ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். சீர்கெட்டவன் என்ற பெயர் எதற்காக வந்திருக்கிறது? இப்ப தேவன் ஏன் அதை அழுத்தமாக இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டியது அவசியம். ஒரு விஷயம் இருக்கு, ஒரு மேன்மையான விஷயம் இருக்கிறது, அதை நாம் முக்கியத்துவம் கொடுக்காம அலட்சியம் பண்ணும் பொழுது நாமும் இப்படிப்பட்ட பெயரை பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ யாக்கோபு ஏசா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது யாக்கோபுக்கு அது தவறு என்று சொல்லாமலும் ஏசாவுக்கு கிடைக்காம போனது பிரச்சனை அல்லது அவன் பாவம் என்று சொல்லாமலும் இருப்பதற்கான காரணம் என்ன? 17ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இப்ப மனம் மாறுதல் கடைசி வரை அவன் இடத்துல இல்லவே இல்லை என்பதையும், அவர் என்னதான் அழுது புலம்பி இருந்தாலும் கூட அவர் என்னவாக அங்க கருதுகிறார்? ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆகாதவனாக தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்ன இருக்கிறது? ஒருவேளை நாமும் அவரை மாதிரி அலட்சியம் பண்ணக்கூடியவர்களாகவோ முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாகவோ முந்திக் கொள்ள தயங்குகிறவர்களாகவோ இருந்தோமானால் நமக்கு என்ன நேரிடும் பாருங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 11 14 முடிய. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறிய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். இப்ப பாருங்க, நம்ம ஒருவேளை ஒரு விஷயத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம நாம் தேவனுடைய செயல்களிலும் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களிலும் அல்லது சபைகளிலும் நாம் ஒரு அலட்சியம் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கடைசியில என்ன செய்யணும்? புலம்பத்தான் செய்யணும். நம்ம எவ்வளவு கண்ணீர் வடிச்சாலும் அதற்கு ஈடு அல்லது ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக கிடைக்காது என்பதை இங்க பார்க்க முடிகிறது. அதனால் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா அதை அலட்சியம் செய்யாமல் அதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். இதை ஏன் இங்க வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்று பார்க்கும் பொழுது, நாம் சபைகளிலே நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நாம் முந்திக் கொள்ள வேண்டியது அவசியம். என்னைக்குமே ஒருத்தன் ஒரு போட்டியில ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தாக்க அது பெருசா பேசாது. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் போகும் பொழுது, அவர்கள் கெப்பாசிட்டியிலே உள்ள அந்த நபர்கள் இருக்கும் பொழுது, ஆப்போனன்ட் இருக்கும் பொழுது அதுல ஓடி ஃபர்ஸ்ட் வர்றது என்பது மேன்மைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல இந்த கர்த்தருடைய சபையிலே அநேக பேர் இருக்கலாம். ஆனா ஒருவர் முந்தும் பொழுது நாம் நம்மை முந்தி போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களும் முந்துவதற்காக நல்ல மாதிரியாக நான் சொல்லுகிறேன். முந்துவதற்கு அது ஒரு ஏதுவாகவும் ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும். அப்ப இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போம். அவர்களுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது, அவர்கள் அதற்கான கிரியைகள் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனம் 25 29 முடிய. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும்
சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அப்போ அங்க பாருங்க, ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அந்த ஸ்திரீ 12 வருஷமாய் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையோட. எவ்வளோ வைத்தியர்களால் பார்த்தும் அவ எல்லாமே எவ்வளவோ செலவழித்தும் அவங்களுக்கு குணமாகலாம். இந்த இடத்துல சொல்ல வருகிற ஒரு விஷயம், அவர்கள் அந்த இடத்துல சோர்ந்து போகல. இயேசு வருகிறத தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் போய் தொட்டா கூட சுஸ்தமாயிருவேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அவர்கள் அங்க வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு முக்கியத்துவம் என்பது இருக்கும். இயேசுவானவர் சகல அற்புதங்கள் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் தனக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அவங்களுக்கு உண்டான நன்மையையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். அந்த மாதிரி இவங்க செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல. தொட்டாலாவது நான் சரியாயிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. போய் முன்னாடி நின்று அத்தனை கூட்டத்துக்கு முன்னாடியும் போய் நின்று அவங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகளோட எத்தனையோ பேர் இருப்பாங்க. அத்தனை பேரையும் கடந்து அவர்கள் முந்தி அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இதை தொட்டா கூட நான் குணமடைஞ்சிருவேன் அப்படின்ற அந்த பிரயாசம் இருக்கு இல்லையா, அந்த முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர்கள் வந்ததினால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவருடைய அந்த பிரச்சனை அவர்களை விட்டு நீங்கி இருக்கிறது. இப்ப இயேசு இதற்கு என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க. 5ஆம் அதிகாரம் வசனம் 34ஆம் வசனத்தை பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்போ இந்த இடத்துல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இங்க கண்டுபிடித்திருக்கிறார் அவருக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கிறது, எவ்வளவு முக்கியத்துவமாக அவர் பார்த்து தொட வந்திருக்கிறார் என்பதை இங்க தெரிந்திருக்கிறது. இப்ப இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, நாம் சமயம் உள்ள போதே நாம் முந்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா, இயேசு போயிட்டாரு அப்படின்னா நான் அப்புறமா போய் இயேசுவை தொட்டுக்கிறேன், நான் அப்புறமா போய் இயேசு கிட்ட போய் நான் கேட்கிறேன் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் நான் உடனே போய் அவரை தொட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான் அந்த ஸ்திரீக்கு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த எண்ணம் நமக்கும் இருக்கணும். ஒரு போட்டி இருக்கும் பொழுதுதான் நீங்க ஃபர்ஸ்டா செகண்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த போட்டியை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களால ஃபர்ஸ்ட் வர முடியாது, செகண்ட் வர முடியாது, எதுவுமே வர முடியாது. அப்போ நாம் சமயம் உள்ள போதே முந்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுக்குதான் ஒரு பூமிக்குரிய வகையில ஒண்ணு சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஒரு சமயம் வாய்க்கும் பொழுதே நாம் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான வேலைகளை நாம் செய்ய வேண்டியது அவசியம். அடுத்து இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். சகேயு குறித்து பார்ப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 1 to 10 முடிய பார்ப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாடி ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவரை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்போ இங்க நம்ம பார்க்கிற விஷயம், சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இதுதான் கருத்து. இயேசுவை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பார்க்க செய்யதான் செய்யறாங்க. ஆனா ஏன் சகேயு மட்டும் இந்த இடத்துல சொல்லுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு மைனஸ் இருக்கிறது. என்னன்னா, அவர் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் ஒரு மைனஸ் அந்த இடத்துல இருக்கு. ஆனா அவருடைய காரணம் என்னவாக இருக்கிறது? அவரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற காரணம் இருக்கு. அதற்கு அந்த முக்கியத்துவம் இயேசுவானவருக்கு அவர் கொடுத்து என்ன செயலை செய்கிறார், மற்றவர்கள் செய்யாத ஒரு செயலை இவர் செய்கிறாரா இல்லையா அப்படிங்கறத அங்க கருத்து. அப்ப அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 4ஆம் வசனத்துல, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அப்போ அதற்கு அவர் முந்தி கொண்ட ஒரு காரியம் இருக்கு இல்லையா, முக்கியத்துவம் என்பது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும்.
ஆனா மற்றவர்கள் செய்யாத விஷயத்தை குள்ளனா இருந்தாலும் கூட எப்படியாவது பார்க்க வேண்டும், அதற்கு நான் முந்தி ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று அவர் அந்த மரத்திலே ஏறி இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவருக்கு பலன் கிடைத்திருக்கிறதா? கண்டிப்பாக பலன் கிடைத்திருக்கிறது. இயேசுவானவர் அவர் வீட்டில் தங்கியிருக்கிறார். அடுத்து இவர் செய்த முயற்சியை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க, இன்னும் அவங்க வீட்டுக்கு போகும்போதும் கூட மற்றவர்கள் அதை என்னவாக சொல்லுகிறார்கள். நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போறோம் அப்படின்னா, முந்தி கொள்ளுகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு நெகட்டிவா சொல்ற 4 பேர் இருப்பாங்க கண்டிப்பா. அது எப்படி பாருங்க, அந்த 8ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்ப அந்த முறுமுறுத்தல் இருக்கும்போது ஒருவேளை இயேசு வராதிங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் சொல்லாம இருக்கும் பொழுது, இப்படியான முறுமுறுப்பும் இருக்கும் பொழுது அவர் அதை கண்டுக்கல பெருசா. அப்ப அவர் சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட தன்மை உடையவன் என்பதை 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார். அதற்கு இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? 9ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அப்ப இப்படியான பலன் எப்படி அவருக்கு கிடைத்தது? ஒரு சாதாரண மனுஷன், வெறும் பார்க்க மட்டும் சென்றிருக்கிறார். ஆனா இவ்வளோ பெரிய வார்த்தை, ஆபிரகாமுக்கு குமாரன் என்கிற வார்த்தை இயேசுவினுடைய வாயின் மூலமாக கேட்கப்பட்டிருக்கிற ஒரு விதம் என்பது எதற்காக? அவர் சின்ன வேலை செஞ்சாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் அந்த விஷயத்திற்கு கொடுத்த முக்கியத்துவமும் மற்றவர்களை காட்டிலும் முந்திக் கொள்ளுதலும் என்கிற விஷயம் இருக்கிறது. அதற்காகத்தான் இன்று அவர் பேசப்படுகிற ஒரு முன் மாதிரியாக இருக்கிறார். அடுத்து பாருங்க, இன்னொரு உதாரணம் பார்ப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 6-12 முடிய பார்ப்போம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருத்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அப்போ இங்க 2 பேருமே இருக்காங்க. புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள்னு 2 பேருமே இருக்காங்க. அவங்க இருக்கும்போது 2 பேருமே வந்துட்டாங்க. அந்த இடத்துல இயேசுவை காண வேண்டும் என்பதற்காக, மணவாளனுக்காக வந்துட்டாங்க. இப்போ 2 பேருக்குமே ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? கிடையாது. இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியத்துவம் இருக்கிறது, ஆனால் அது முழுமையாக இருக்கிறதா, அதற்கான ஆயத்தம் இருக்கிறதா என்பதை நாம் இங்க பார்க்க வேண்டியது அவசியம். புத்தி உள்ளவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் கம்மியா இருக்குது, எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்க ஆயத்தமா புத்தி உள்ளவர்கள் வந்திருக்கிறாங்க இல்லையா? அதே போல இவர்களும் வந்திருக்கணும் இல்லையா? அப்படி வராதனாலதான் இவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்ப புத்தி இல்லாதவர்கள் அவங்களோட இதையும் கெடுக்கிறதுக்காக அவங்களோட எண்ணெயை கேட்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிடையாது, நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க இயேசு கிறிஸ்துவோட போயிட்டாங்க. ஆனா நான் வந்துட்டனே, நான் இயேசுக்காக காத்திருந்தனே, நான் இயேசுக்காக ஆயத்தப்பட்டு வந்தனேன்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த புத்தி இல்லாதவர்களுக்கு இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் அதை முழுமையாக கொடுக்கல. அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. முந்திக் கொள்ளணும்ன்ற எண்ணம் இருந்தாலும் அதற்கான ஆயத்தம் அவர்களிடத்தில் இல்லை அப்படிங்கிறத இங்க பார்க்கணும். கடைசியில வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமுமே இல்லை. நம்ம ஒரு நேரத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த நேரம் இருக்கும் பொழுதே நாம் சரியாக அதை உபயோகப்படுத்தி ஆயத்தமாக நாம் முந்திக் கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு லெமன் இன் த ஸ்பூன் அப்படின்ற ஒரு விளையாட்டு போட்டி வைப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போறது அங்க கணக்கு கிடையாது, லெமனோட ஃபர்ஸ்ட் போறது அப்படிங்கறதா கணக்கு. அப்போ இந்த இடத்துல நான் வேகமா போனா நான் ஃபர்ஸ்ட்ல வந்துருவேன் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. வேகமா போனீங்கன்னா என்ன ஆகும்? அது இடறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்க கீழே விழலாம், லெமன் கீழே விழலாம், இந்த கணக்கு இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஆயத்தமாக போகணும். கரெக்டா ஸ்டெடியாக போக வேண்டியதும் அதற்கான எச்சரிப்போடு போக வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மரியாதை குறித்து பார்ப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 39 42 முடிய. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை
விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்போ உங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்க. 2 பேர் இருக்கும் பொழுது மரியாள் என்னப்பட்டவள் 38 வந்துட்டு வீட்டுல ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, இயேசுனுடைய பாதத்தருகே போய் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறாங்க. இப்போ மார்த்தாளை காட்டிலும் முந்தி யார் வேலை செய்தது? மரியாள் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ஆனா மார்த்தாளும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவானவருக்கும் அவர் சொல்லுகின்ற வசனத்திற்கும் கொடுத்திருக்கிறாங்களா, அல்லது வீட்டு வேலை செய்யறதுக்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வீட்டு வேலை செய்வதற்கு அவர்கள் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது இல்லாம அவர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசு கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு உதவியா இருக்கிறது அவங்க வேணும் இல்லையா அப்படி சொல்லி கேட்கிறாங்க. அப்போ இங்கதான் இயேசுவானவர் சொல்லுகிறார் 41ஆம் வசனத்துல, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்ப நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார். மார்த்தாளை காட்டிலும் மரியாளானவள் இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து முந்தி கொண்டவளாக காணப்படுகிறாள். அப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாருமே சபையில இருக்கிறோம். சிலர் மரியாளா இருக்கலாம், சிலர் மார்த்தாளா இருக்கலாம். அதாவது அவங்களுடைய எண்ணத்தை சொல்லுகிறேன். அப்போ நானும் சபையில இருக்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடாது. நாம் இவரை காட்டிலும் முந்தி வேண்டும் சொல்லி பொறாமையும் கொள்ளக்கூடாது. ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக நாம் முந்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல மரியாளுடைய எண்ணம் எவ்வாறாக இருக்கிறது, எது முக்கியம், எது நல்ல பங்கு என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப மார்த்தாளை போல நாம் இருக்கக்கூடாது என்பதை இங்க பார்க்கிறோம். ஒருவேளை நாம் அலட்சியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, இல்ல அதற்குண்டான ஒரு சில உதாரணங்களும் நம்ம பார்ப்போம். அலட்சியமா இருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார், அல்லது அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது, என்ன பிரச்சனை வந்தது என்பதை நாம் பார்ப்போம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 32 36 முடிய. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்மான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்திருந்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தேவனானவர் ஒரு கட்டளை அங்க வைத்திருக்கிறார், ஒரு சட்டம் அந்த இடத்துல இருக்கிறது. ஆனா அதை ஒருவர் என்ன செய்கிறார்? அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அதை அலட்சியம் செய்கிறார். யார் இதை சொல்லியிருக்காங்க? ஒரு மனுஷன் சொல்லல. தேவனானவர் இப்படியாக ஓய்வு நாளில் நீங்க சும்மா இருக்கணும்னு சொல்லும் பொழுது நான் வேலை செய்வேன் என்று அவர் விறகுகளை பொறுக்குவதற்காக போயிருக்கிறார். அப்போ 35ஆம் வசனத்துல கர்த்தரே இங்க சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்படி சொல்லிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நாம் ஒரு அலட்சியம் செய்கிறோம். ஒரு இன்றைய கட்டளை மீறல் நாளைய அலட்சியமாகவும் நாளைய பாவமாகவும் இருக்கிறது. அப்போ நாம் ஒரு அலட்சியம் செய்கிறோம் அப்படின்னும் பொழுது அது தேவனுக்கு விரோதமான காரியமாக மாறுகிறது. எப்போ அப்படின்னா, நாம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது அது பெருசாக மாறி ஏன் செஞ்சா என்ன அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு போயிடும் நம்மளுடைய இருதயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அலட்சியத்திற்கு ஒரு தாய் தண்ணீர் கேட்கறாங்க தன்னுடைய பிள்ளைகிட்ட. சரி, நம்ம அம்மா தானே, எவ்வளோ ஜாலியா நம்ம பேசிக்குவோம், போமா வாமா அப்படின்னு நம்ம பேசிக்குவோம்னு வச்சுக்கோங்களேன். இருங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலட்சியமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு வேலையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அம்மாவுக்கு புறக்கே இருந்துச்சு, இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ நாம் ஒரு அலட்சியம் செய்யும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனையானது வருங்காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்கட்டும், ஒரு தேவனுடைய சட்டமாக இருக்கட்டும், தேவனுடைய வேலையாக இருக்கட்டும், அவரிடத்தில் கிடைக்கின்ற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நாம் அலட்சியம் செய்யாமல் நாம் கீழ்ப்படியத்தக்கதாகவும் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டியது அவசியம். அப்ப கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அலட்சியமாக இருக்கிறதுனால் என்ன, அலட்சியமா இல்லாதனால் என்ன என்பதை பார்ப்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம்
வசனம் 4-9 முடிய. பக்கம் 1089. 1ஆம் அதிகாரம் வசனம் 4-9 முடிய. நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி யான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இங்க இருக்கிற ஜனங்களானவர்கள் எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றே பாருங்கள். ஒரு காலம் இருக்கிறது, இந்த காலத்துல இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல இந்த காலம் என்னவாக இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனா 4ஆம் வசனத்துல பாருங்க, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அது என்ன காலம்? தேவனுடைய ஆலயத்தை சரி செய்வதும் சீரமைப்பதும் என்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு நிலை அங்க இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மாத்திரம் சொகுசாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் இருக்கிறார்கள். அதற்குத்தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இப்படியாக மச்சு பாவப்பட்ட ஒரு உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி காலமா இது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அடுத்த 5ஆம் வசனத்துல இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்ப அவர் நினைவு கூற வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்க சொல்லி அவர் சொல்றார். ஏன் அப்படின்னா, எனக்கு இங்க ஆலயம் கட்டாம நீங்க சொகுசா வாழ்ந்தும் கூட நீங்க சரியான முறையில இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்னதான் நீங்க அறுத்தாலும் உங்களுக்கான பலன் என்னது? கிடைக்கவே இல்லை அப்படிங்கறத நினைவுபடுத்துகிறார், சிந்தித்து பார்க்கும்படி சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த அலட்சியம். அப்ப தேவனானவர் இங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 8ஆம் வசனத்துல நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப மேலே பார்த்த வசனத்துக்கும் கீழே பார்த்த வசனத்துக்கும் நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது. தேவனானவர் அதில் மேல் பிரியமா இருப்பதற்காகவும் தன்னுடைய மகிமை விளம்பும்படியாகவும் அந்த ஆலயத்தை கட்ட சொல்கிறார். ஆனால் அவர்கள் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தானே, நான் தேவனுக்கான ஒரு பிள்ளையாக நான் வாழ்ந்து வருகிறேன், சட்டத்திட்டங்களை மதித்து வருகிறேன் என்று சொன்ன போதிலும் கூட அவர்களுக்கு பலன் அங்க கிடைத்திருக்கிறதா? கண்டிப்பாக கிடைக்கவில்லை. எவ்வளவு அவர்கள் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு காசை போட்டாலும் ஒரு பொத்தலான பையில போட்ட மாதிரியான பலன் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இங்க பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னா, தேவனானவர் நீங்க என்னதான் என்னுடைய சபையில இருந்தாலும், என்னதான் நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாலும், கர்த்தருடைய பந்தியை கை கொண்டாலும் கூட, எனக்கான வேலையை நீங்கள் செய்யாத பொழுது, அதற்கான அலட்சியம் நீங்கள் செய்யும் பொழுது நான் எப்படி அதில் பிரியமா இருப்பேன் என்பதுதான் தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது. இப்ப தேவனை பிரியப்படுத்துகிறது தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்குமே ஒரு உகந்த கடமையாக இருக்கிறது என பார்க்கிறோம். அப்போ இவர்கள் ஆலயத்தை கட்டாமல் அலட்சியப்படுத்தினதினால் தேவன் அவர்களை என்ன சொல்லுகிறார்? 9ஆம் வசனத்தில் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவனிடத்திலே, தேவனுடைய செயல்களிலே, சபைகளிலே நாம் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனா அதை எப்படி முந்திக் கொள்ளணும்னா, நாம் முக்கியத்துவம் கொடுத்து நன்மைக்கு ஏதுவாக நாம் முந்திக் கொள்ளுதலும் முன்மாதிரியாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். மாறாக நாம் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாய் நாம் இருந்தோமானால், அதற்கு நாம் பெருகி கொண்டே போனோமானால், நம்மை பார்த்து இன்னைக்கு பிரசங்கத்துல சொன்ன மாதிரி ஒருவரை பார்த்து இன்னொருத்தர் கற்றுக்கொண்டு இரட்டிப்பான நகரத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்று வாக்கியம் சொல்லியிருக்கிறது. அப்ப அது போல இப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதை இங்க பார்க்கிறோம். அப்போ இன்று நாம் பார்த்த காரியமானது என்னவென்றால், தேவனுடைய சபையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும்
ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுதல் என்பது அவசியமாக இருக்கிறது. நாம் முதலாவது பேதுரு மற்ற சீசனை பார்த்தோம். முந்தி ஓடி இருக்கிறார், துரிதமாய் ஓடி இருக்கிறாங்க. முந்தி பண்ணது அந்த மற்ற சீசனானவர். காரணம் என்னன்னா, அவர்கள் ஒரு விஷயத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் யாரு, அவர்கள் முந்தி கொண்டது யாருன்னு சொல்லி சில உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். யாக்கோபானவர் எப்படி இருந்திருக்கிறார், அவர் தந்திரமா செய்திருந்தாலும் அது பிரச்சனை தவறு என்று சொல்லாமல் ஏசாவனுடைய தன்மையை குறித்து அங்க விவரித்து யாக்கோபு செய்தது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அந்த ஸ்திரீ, அவர்களுடைய பிரயாசமும் அவருடைய முக்கியத்துவமும். மற்றவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட நான் போய் இயேசுவை தொட்டுட்டா சரியாயிரும்ன்ற அந்த விசுவாசமும் அந்த முக்கியத்துவம் அவர்கள் முந்தி கொண்ட விஷயம் இருக்கு இல்லையா. அவ்வளவு ஜனக்கூட்டங்கள் இருக்கு, இருந்த போதும் அவர்கள் சோர்ந்து போகாமல் அவர்கள் செய்த காரியம். சகேயு எப்படிப்பட்ட பிரயாசத்தை உடையவராகவும் முக்கியத்துவம் கொடுத்தவராகவும் இருந்தார். அவர் குள்ளனா இருந்த பொழுதும் கூட நான் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று மற்றவர்களை காட்டிலும் முந்தி கொண்டவர்களாக இருக்கிறார். கன்னிகைகளை குறித்து பார்த்தோம். புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள். நாம் என்னதான் நாம் முந்திக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் கூட அது சரியான முழுமை இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. மரியாள் எப்படி தேவனுடைய வசனத்தை கேட்பதற்காக இயேசுனுடைய பாதத்திற்கு உட்கார்ந்திருந்தாலோ, மார்த்தாள் எப்படி தன்னுடைய வீட்டு வேலைக்காக வசனத்தை அலட்சியம் செய்துவிட்டு இந்த வீட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலோ, அப்படி இல்லாமல் நாம் மரியாள் போல் அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படியும் அதை மீறி நாம் அலட்சியம் செய்கிறோம் அப்படின்னாக்க அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தேவனுக்கு பிரியம் அல்லாத ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. இப்படி அலட்சியம் செய்யும் பொழுது நாம் ஒரு கட்டளையை மீறுகிறோம், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவனானவர் நம்ம மீது எப்படி பிரியமாக இருப்பார், நமக்கான பலனை எப்படி அவர் கொடுப்பார் என்பதை நாம் சிந்தித்து நாம் வாழ்வோமாக. வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் தேவனுக்கும் நன்றி.